ஹாய் எல்லாமே படிச்சிருப்பீங்க. லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு இன்னும் 4 days தான் இருக்குது. ஹால் டிக்கெட் வெளியே வந்துருச்சு. பார்க்காதவங்க, இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ரியோ டி ஜெனீரோவில். இதே மாதிரி குவாட் கூட்டமைப்பின் மாநாடு அது எங்கே நடந்துச்சுன்னா இந்தியாவில் நடந்துச்சு. G20 மாநாடு 2025 வந்துட்டு வர நவம்பரில் தென்னாப்பிரிக்காவில் நடக்க இருக்குது. நெக்ஸ்ட்டு பிம்ஸ்டெக் மாநாடு 2025 இது வந்து தாய்லாந்தில் நடந்துச்சு. வேவ்ஸ் மாநாடு 2025 வந்துட்டு மும்பையில் நடந்துச்சு. ஐக்கிய நாடுகளோட காலநிலை மாநாடு இது வந்து பிரேசிலில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு தற்போது வந்துட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் எவ்வளோ அப்படின்னா 6.36 கோடி. அதில் ஆண் வாக்காளர்கள் வந்துட்டு 3.11 கோடி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஆண் வாக்காளர்கள் வந்துட்டு 3.11 கோடி. அதே மாதிரி பெண் வாக்காளர்கள் வந்துட்டு 3.24 கோடி. வாக்காளர்களையே 3ஆம் பாலின பிரிவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 9120 பேர் இருக்காங்களாம். அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் இருக்குது. அதே மாதிரி கம்மியான வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக கீழ்வேலூர் அப்படின்ற தொகுதியும். இதே மாதிரி அதிக வாக்காளர்கள் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. அதே கம்மியான வாக்காளர்கள் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அரியலூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் நியமிக்கப்பட்டுள்ள 5வது காவல் ஆணைய தலைவர் யார் அப்படின்னா CD செல்வம். இவர் வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற தலைவர். நெக்ஸ்ட்டு உலகின் உயரமான ரயில்வே பாலம் எது? செனாப் பாலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செனாப் ஆற்றோட குறுக்கில் இருக்குது. அதே நாட்டின் 2வது உயரமான பாலம் எது அப்படின்னா அஞ்சிகாட் பாலம். நெக்ஸ்ட்டு நிலவில் இருந்து கனிமங்களை சேகரிக்க இந்தியாவோட அடுத்த திட்டம் சந்திராயன் 4. தேசிய விண்வெளி தினம் வந்து ஆகஸ்ட் 23. இது வந்து சந்திராயன் 3 வந்துட்டு தரையிறங்கின நாள் ஆகஸ்ட் 23. அதை தான் நம்ம தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். வெள்ளிக்கோள் ஆய்விற்கு வந்து சுக்ரயான் திட்டமும் செவ்வாய்க்கோள் ஆய்விற்கு வந்து மங்கள்யான் திட்டமும் போட்டு செயல்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு மிஷன் மௌசம் திட்டம் இது வந்து பிரதமர் மோடி அவர்களால் போடப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னா வருங்கால இந்தியாவை வானிலைக்கு உகந்த நாடாகவும் காலநிலைக்கு ஏற்ற நாடாகவும் வருங்கால இந்தியா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால போடப்பட்ட திட்டம் இந்த மிஷன் மௌசம் திட்டம். நெக்ஸ்ட்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இது வந்து 8 லட்சம் வீடுகளை 2030க்குள்ளே ஏழை எளியவர்களுக்கு கட்டி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் போடப்பட்டது. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே கட்டுற வீடுகள் ஒவ்வொன்றும் 3.50 லட்சம் மதிப்புலையும் 360 சதுரடிக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த திட்டம் போட்டிருக்காங்க. அது வந்து நடைமுறையும் படுத்திட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில நாடுகள் வந்துட்டு நம்ம நாட்டோட வந்துட்டு கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்வாங்க. அது மாதிரி 2025 போடப்பட்ட கூட்டு இராணுவ பயிற்சிகள் எந்த நாட்டோட அப்படின்றது மட்டும் அதோட பேர் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எகுவரின் கூட்டு இராணுவ பயிற்சி இது வந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட்டு சைக்ளோன் கூட்டு இராணுவ பயிற்சி இது 2025 இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் போடப்பட்டது. நெக்ஸ்ட்டு வருணா 2025 திட்டம் இதுவும் ஒரு வகையான கூட்டு இராணுவ பயிற்சி திட்டம். இது வந்து கடல் சார்ந்த திட்டம் வந்து இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் போடப்பட்டது. வருணா திட்டம் வந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு கடல் சார்ந்த திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டஸ்ட்லிக் 2025 இது வந்து இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில் போடப்பட்டது. அடுத்து நொமாடிக் எலிஃபெண்ட் 2025 இது வந்து இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் போடப்பட்டது. இதை மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் ராம்சார் தலங்கள் எத்தனை? மொத்தம் 91 தலங்கள் இருக்கான். தமிழ்நாடு ராம்சார் தலங்கள் வந்துட்டு 20. ராம்சார் தலங்கள்னால் என்ன அப்படின்னா ஈரநிலங்களை பாதுகாக்கிற அமைப்பு. தமிழ்நாடு இந்தியா அந்த மாதிரி பொதுவாக இருக்கிற ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஈரநிலங்களை மீட்டெடுப்பது இந்த ராம்சார் தலங்கள்னு சொல்கிறாங்க. அதுபடி பார்த்தா ஆசியாவிலேயே அதிக ஈரநிலங்களை கொண்ட நாடாக இந்தியா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2025 வந்து சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொன்ன அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம். 2023 வந்துட்டு சிறுதானிய ஆண்டு அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை விட்டுருக்காங்க. அடுத்து 2024 வந்து ஒட்டகங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 வந்துட்டு குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டு இதை சொன்னது ஐக்கிய நாடுகள் சபை. சீர்திருத்த ஆண்டுன்னு சொன்னது பாதுகாப்பு அமைச்சகம். அடுத்து 2026 வந்து பெண் விவசாயிகள் ஆண்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தர்மா கார்டியன் கூட்டு பயிற்சி இது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடந்த இராணுவ கூட்டு பயிற்சி.
இதே மாதிரி கசின் 2025 இது வந்து இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் இடையில நடந்த கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்து ஆதித்யா விண்கலம் வந்து PSLV C-57 ராக்கெட்டில் அனுப்பப்பட்டது. அந்த ஆதித்யா விண்கலம் வந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம். நெக்ஸ்ட்டு உலக பயங்கரவாத பட்டியலில் இந்தியா வந்து 14வது இடத்துல இருக்குது. அதே பாலின இடைவெளி குறியீடு அதில் வந்துட்டு நம்ம இந்தியா 131வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு உலக பத்திரிகை குறியீட்டில் 2025 படி நம்ம 151வது இடத்துல இருக்கோம். வாகன உற்பத்தி துறையில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்துல இருக்குது. உலக காற்று மாசு பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடத்துலையும், பேச்சு சுதந்திர குறியீடில் இந்தியா 24வது இடத்துலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஏஐ ஆசிரியர் முதலாக எந்த இடத்துல நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே நியமிக்கப்பட்ட முதல் ஏஐ ஆசிரியரோட பெயர் ஐரிஸ். அந்த முதல் பள்ளி எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கேரளாவில். தமிழ்நாட்டில் அந்த ராமேஸ்வரமில் வந்துட்டு நியமிக்கப்பட்ட அந்த ஏஐயோட பெயர் வந்து மார்க்ரெட்டு. ஏஐ ஆசிரியோட ஸ்பெசிஃபிக் டேலண்ட் என்னென்னா அதோட மொழிகள் வந்து 25 இந்திய மொழிகளும் 25 சர்வதேச மொழிகளும் பேசுமா. முதல் ஏஐ செய்தி வாசிப்பாளர் யாருன்னா லிசா. எந்த இடத்துலனா ஒடிசாவில். நெக்ஸ்ட்டு விக்ரம் 3201 அண்ட் கல்பனா 3201 அப்படின்ற நுண்செயலியை இஸ்ரோ அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்களாம். மூத்த குடிமக்கள் ஆணையம் வந்து கேரளாவில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேரளா மூத்த குடிமக்கள் ஆணைய சட்டம் வந்துட்டு 2025. இது வந்து மூத்த குடிமக்களை பாதுகாக்கிற எண்ணத்தோட செயல்பட்டு வருது. இதே மாதிரி முதல் பொது சிவில் சட்டம் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் செயல்படுத்தினாங்க. முதல் வகுப்பு வாரியம் வந்துட்டு கேரளாவில். முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் வந்து அரிட்டாப்பட்டி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. அதே மாதிரி 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக காசம்பட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் எதுனா எலத்தூர் ஏரி. நெக்ஸ்ட்டு புற்றுநோய்க்கான பரிசோதனை மையம் எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதலாக தமிழ்நாட்டில் தான் இருக்கான். நெக்ஸ்ட்டு மேகாலயாவில் புவிசார் குறியீடு ரெண்டியா பட்டு. அதே மாதிரி மதுரையில் என்ன புவிசார் குறியீடுன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 60 பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்த்தாலும் இதுவரை பார்த்தது மறந்து போயிடும். ஸோ பார்ட்டாக தான் பார்த்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.